வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிட்ஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரி சீஸ் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய்ட்டு சீஸ் வாங்கிட்டு நீங்கள் உடச்சி சாப்பிடும்போது மெல்ட் ஆகும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை நம்ம வீட்டில் பண்ண முடியாது சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஈஸியான ஸ்டைலில் நம்ம வீட்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம சேனல் மூலமாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: மொசரல்லா சீஸ் 150 கிராம், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், ட்ரை பேசில் 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளேக்ஸ் 200 கிராம், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த மொசரல்லா சீஸ் ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணுறோம். கட் பண்ணி முடித்த பிறகு பேசிக்காக நம்ம மேரினேஷன் வச்சு நம்ம பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்டான விரல், அதாவது நம்மளுக்கு குட்டி விரலுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக கட் பண்ணுறோங்க. கட் பண்ணி முடித்த பிறகு இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணுறோம். அதாவது 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் போட்டிருக்கோம். இந்த எண்ணெய் போட்டால் தான் இந்தமாதிரி ட்ரை ஹர்ப்ஸ்லாம் போடும்போது கரெக்டாக மேரினேட் கரெக்டாக ஒட்டும். அதனால தான் இதை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ், இதுக்கப்புறம் ட்ரை பேசில் போட்டிருக்கோம். இந்த ட்ரை பேசில் எங்கே கிடைக்குன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி இல்லாதவங்க வெறும் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணலாம் ப்ரிப்பரேஷன். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொத்தமல்லி, சரிங்களா? இதெல்லாம் போட்டு பேசிக்கான ஒரு மேரினேஷன் பண்ணியிருக்கோம். இதே வேண்டாம், என் வீட்டில் கொஞ்சம் ஸ்பைசஸ் பவுடர் இருக்குது, ஒரு இந்தியன் ஸ்டைலில் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேரினேஷன் மாற்றிக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த சீஸை இதில் டிப் பண்ணி கோட்டிங் பண்ணுறதுக்கு இந்த பேட்டர் ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதானா, கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ட்ரை பேசில் போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ். இதுக்கு பிறகு கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். இந்த கொத்தமல்லி எதுக்காக யூஸ் பண்ணால், நம்ம இந்தியன் டச்சில் நம்ம வீட்டில் எல்லார் வீட்டில் இருக்க பொருள், அதனால கொத்தமல்லி போட்டிருக்கோம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த மைதா, கார்ன்ஃப்ளவர், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் தின் பேட்டர் ரெடி பண்ணணும். திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் நீங்கள் கோட்டிங் பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக வராது. அதனால தான் இந்த பேட்டர் இந்த மாதிரி ப்ராப்பராக தின்னாக ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ், அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் சாப்பிடுவீங்களா, அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கையில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மிக்சியில் ஒரு 80% நல்லா க்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சீஸை இதில் கோட் பண்ண போகிறோம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சீஸை டேரெக்டாக அந்த பேட்டரில் டிப் பண்ணுறோம். ஜஸ்ட் லைட்டாக டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணி முடித்த பிறகு அப்படியே எடுத்து போய்ட்டு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் நம்ம கோட்டிங் பண்ணுறோம். இந்த கோட்டிங் டபுள் கோட்டிங் பண்ண போகிறோம். சிங்கிள் கோட்டிங் பண்ணக்கூடாது. அப்படி சிங்கிள் கோட்டிங் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணால் கண்டிப்பாக சீஸ் மெல்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ப்ராப்பராக கோட்டிங் முடித்த பிறகு திருப்பி அப்படியே எடுத்து போய்ட்டு இந்த பேட்டரில் ஆட் பண்ணுறோம். போட்டு ஜஸ்ட் லைட்டாக மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்கள். எந்த இடத்துல நீங்கள் வேகமாக ரொட்டேட் பண்ணால் ஏற்கனவே கோட்டிங் பண்ணியிருக்க அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வெளியே வந்துடும். அதனால் மெதுவாக பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் டைம் ப்ராப்பராக கோட்டிங் பண்ணுறோம். பண்ணும்போது ப்ராப்பராக மேல் பகுதியும் கீழ் பகுதியும் நல்லா கோட்டிங் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சீஸ் ஃபிங்கர்ஸ் ரெடி. பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆயிலை ஃப்ரை பண்ணுற இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஏன்னா சீஸ் போட்ட உடனே மெல்ட் ஆகிடும். அதனால் எண்ணெய் சூடு இல்லாமல் போடக்கூடாது. போட்ட பிறகு இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் வரும். நல்ல பொறுமையாக அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த சீஸ் ஃபிங்கர்ஸ் ரெடி. இந்த சீஸ் ஃபிங்கர்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். அதனால் கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சீஸ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப பிடிக்கும். இது பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த சீஸ் ஃபிங்கர்ஸ் அப்படியே உடச்சி காமிக்கிறேன். அந்த சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெல்ட்டான ஒரு ப்ரிப்பரேஷன் வீட்டில் பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். என்னங்க, இந்த சீஸ் ஃபிங்கர் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன். வீட்டில் பேசிக்காக இருக்க திங்ஸ் வச்சும் பண்ணலாம். எப்படி பண்ணுறது சொல்லி தெளிவாக விளக்கத்தில் கொடுத்துருக்கேன்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.